வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான இந்த வாரம் வீக்லி ரீடிங், வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்க போகிறோம் Thursdayனால. ஓகேவா? பைல் நம்பர் 1 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், குட். நான் நல்லா இருக்கேன். ஸ்லைட்டாக கோல்டு இருக்குது, கோல்டு அண்ட் காஃப் மட்டும் இருக்குது. மற்றபடி ஓகே, சூப்பராக இருக்கேன். உங்களுக்கான நேரம் தொடங்கிடுச்சு. பைல் நம்பர் 1 சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஏதாக்காவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற நபர்களும் சரி, ஓகேவா? யாராக இருந்தாலும் மனதில் ஒரு அச்சம்னு இருக்கு இல்லையா? அந்த அச்சத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான டைம், ஒரு குட் கார்மிக் சைக்கிள் டைம் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. என்னென்னா, உங்களோட டாப் ப்ரியாரிட்டி உங்களோட உடல் நலம், உங்களோட ஹெல்த் தான். சரியா? மற்ற எதுவாக இருக்கட்டும், உங்களை சுற்றி என்ன வேணும் நடக்கட்டும், நீங்கள் முதல்ல உங்களோட உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. அது ஒன்று தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறது விற்கிறது அது சூப்பராக இருக்கு. ஓகேவா? பிரிந்தவர்கள், இப்போ பிரிந்தவர்கள் நான் சொல்றது வந்து கணவன் மனைவி அந்த மாதிரி கிடையாது. உங்களோட சுற்றும் நட்பும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக எங்கேயாவது போயிருக்கலாம். ஸோ அவங்க இல்லை உங்களோட உறவினர்கள், அவங்கெல்லாம் இது வந்து ஒன்று சேரக்கூடிய நேரம். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் இன்னொரு நபர், ஒரு புதிய நபர் ஆட் ஆவாங்க, சேர்வாங்க. இது யாருக்காவது புதுசாக குழந்தை பிறந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வரேன் யாராவது வீட்டில் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் புதுசாக ஒரு புது வரவு இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. எடுக்கும் முயற்சியிலெல்லாம் வெற்றி கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ கண்ணும் கருத்துமா நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் எப்போதும் சொல்லுவேன், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. பட் இந்த விஷயம் இந்த வாட்டியும் அதே தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலையாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஓகேவா? ஸோ பணம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மனம், உங்களோட மனம் வந்து உங்களை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. பட் அதில் லயிச்சு போகாம ஏதோ சர்வ சிந்தனையில ஒரு சோகத்தை போட்டு விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் ஏன் விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி நீங்க நல்லா இருந்தீங்க. பட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு கவலையை நீங்களே உள் வாங்கிக்கிட்டு, நீங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படி இருக்கும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கவலை வந்து உங்களை விட்டு போகணும்னா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணா போயிடும். பட் நீங்கள் விடாப்பிடியா ஒரு சோகத்தை நீங்களே சுமந்துட்டு இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. உங்களோட உடல் நலம் மட்டும் கொஞ்சம் சரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். படிக்கிற குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட சோம்பல் எல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. படிக்கிற டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? அரசாங்கம் சம்மந்தமாக ஏதாவது உதவி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம், இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவி கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தொட்டது துளங்கக்கூடிய காலம் இது. நம்பர் 1 நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் உடல் நலம் சார்ந்து கவனமாக இருங்க. உறவு சார்ந்து நல்லா தான் இருக்குது. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் இந்த பிப்ரவரி மாதமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு புது வரவும் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கூட வர வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் டக்குன்னு வருமானு கேட்டால் இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மன சோர்வு ஒண்டி வேண்டாம். சரியா? உங்களோட உடல் நலம் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லைன்னா உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த வேலையை பண்ணலாம். உங்களுக்கான இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா தாராளமாக போகலாம். நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே நடக்கும். நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. புது முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, அது மட்டும் தான். பண விஷயத்திலையும் கவனமாக இருங்க. உடல் நலம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பாபாவோட அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், வாழ்க்கை புத்தகத்தில் சில கெட்ட அத்தியாயங்கள் இருக்கலாம். நம்பிக்கை வைத்திருந்தால் நல்லவைகளும் வருவது நிச்சயம் அப்படின்னு அப்பா சொல்றார். ஓகே, உங்களோட புத்தகத்தில் உங்களோட வாழ்க்கையின் பாதையில் ஏதாவது கடந்த காலங்களில் சில கெட்ட அத்தியாயங்கள் இருந்திருக்கலாம். பட் அதுதான் அப்படின்னு கிடையாது. ஓகே, உங்களோட நல்ல அத்தியாயங்கள், ஒரு அழகான சாப்டர் இனிமே தான் உங்களோட வாழ்க்கையில ஓப்பன் ஆக போகுது. ஸோ நியூ சாப்டர்ஸ் வருது, கவலைப்படாதீங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது.
ஒரு வசந்த காலம் கூட இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பிளஸ் பண்றாங்க. சரியா? அப்போட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா பலிக்கும். மனதார உங்களுக்கு என்ன வேணுமோ சாய்பாபா கிட்ட நீங்க போய் ப்ரேயர் பண்ணலாம். இல்ல இருந்த இடத்துல, கோயிலுக்கு போக முடியலன்னா இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கான ப்ரேயர் மனதார வைங்க. சந்தோஷமா மன நிறைவோட ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். மூச்சு பயிற்சி செஞ்சு பழகிக்கோங்க அப்படின்னு அப்போ சொல்றாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம சில பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப கடுமையாகவும் பேசக்கூடாது, ரொம்ப கனிமாவும் பேசக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கடுமையா பேசணும்னா என்ன ரூடா பேசுற அப்படின்வாங்க. ரொம்ப கனிவா பேசணும்னா இவங்க என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 நீங்க செலக்ட் பண்றீங்கல்ல, எப்படி பேசினா சில பேர்கிட்ட வேலை ஆகுமோ அப்படி பேசிக்கோங்க அப்படின்றது தான் அப்போட அட்வைஸ். சரியா? ஸோ இந்த வீக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் சாய்பாபா மெசேஜஸ் பார்க்க போறோம். எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 2 சூப்பரா இருக்கீங்களா? உங்க கார்டும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஓகேவா? நான் சூப்பரா வந்திருக்குன்னு சொல்றேன், பட் உங்க மனசுக்குள்ள அட என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ், சில நேரங்களில் பொறுமை இழந்து காணப்படுற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? செய்யறேன், நான் ஒரு விஷயம் செய்யறேன், பட் அதற்கான ரிசல்ட் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலை உங்க மனசுல எப்போதுமே இருக்கலாம். இன்னும் சில உறவுகள் உங்களை சரியா புரிஞ்சுக்கல, நான் என்னோட ஃபீலிங்ஸ் அவங்க கேட்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சொல்ல வரேனே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு பிரேக்கப் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டா இந்த வீக் பிப்ரவரி மந்த்குள்ள சரியாக சான்சஸ் நிறைய இருக்கு. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒண்ணு செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ குடும்பம் பிரிஞ்சாலும் ஒண்ணு செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீயூனியன் ஆகுமான்னு கேட்டா சில பேருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா யோகம் மிராக்கல்ஸ் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. எப்படி சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா எஸ் விட்டு கொடுத்து போங்க. இல்ல விட்டு கொடுத்து போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னா விட்டு கொடுத்து போகாம எப்படி வேலை ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். சில உறவுகளை எப்படி கையாளுறதுன்ற டெக்னிக்ஸ் பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்க. இது ஜெனரல் ரீடிங், பொதுவான பலன்கள் தான் நான் சொல்றேனாலும் அவங்கவுங்க அதுக்கான பர்சன், உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட நபர் இருப்பாங்கல்ல, அவங்கவுங்க வேற வேறையா தானே இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி உங்களுக்கு தான் A to Z தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ உங்களோட பர்சனை பத்தி அது புரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க, இவங்க கிட்ட எப்படி போனா வேலைக்கு ஆகுமோ அப்படி போய் உங்களோட வேலையை நீங்க முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், சப்போஸ் பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்னிக்ஸ் பிடிச்சிருக்கோ, இவங்க கிட்ட இப்படிதான்ப்பா போகணுன்ற மாதிரி இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். தெரிஞ்சவங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. மனதில் இருக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் சில நேரங்கள்ல சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு திங்க் பண்ணுங்க. சரியா? எஸ், இது இப்ப நீங்க 12 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சில பொழுதுகள் விரயமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நீங்க உட்காந்து உங்களோட மனதின் ஓட்டத்தை கவனிங்க. நம்ம யோசிக்கிறது நேர்மறையா யோசிக்கிறோமா, எதிர்மறையா யோசிக்கிறோமா, கிடைக்கும்னு யோசிக்கிறோமா, கிடைக்காதுன்னு யோசிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகேவா? இது வேலை சார்ந்து இருக்கலாம். ஓகே, உங்களோட உறவு முறை சார்ந்து இருக்கலாம். இந்த யோசனைகள் எதை பத்தி இருக்கு, உடல் சார்ந்தும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட உறவு சம்பந்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேருவோன்னு யோசிக்கிறீங்களா? சரி, சேர மாட்டோம், வாய்ப்பே இல்லை, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கேன், நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் பட் அங்க ரிசல்ட் ஒன்றும் காட்டல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். வேலை சார்ந்துன்னா நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனா எனக்கான வேலை கிடைக்கவே கிடைக்காதோ, இதே தான் நம்ம வாழ்க்கையோ அப்படின்ற மாதிரி எதிர்மறையா சிந்திக்கிறீங்களா? அங்க கொஞ்சம் உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களோட எண்ணத்தை மாத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வர நல்லதெல்லாம் உங்களோட எண்ணத்தின் பேர்ல தான் அது கொஞ்சம் தடை ஏற்பட்டு இருக்க மாதிரி காட்சி வருது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேவா? சுய தொழில் செய்யும் நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புது வேலைக்கு ட்ரை பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு பட்சத்துல அங்க உங்களோட கான்பிடென்ட் இருக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, ஓவர் கான்பிடென்ட்டா இருக்குமா? எஸ், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கையோட செயல்படுறதால தாராளமா பண்ணலாம். ஓகே, அந்த தன்னம்பிக்கை ஒரு குருட்டு தைரியமா ஆயிடக்கூடாது. அங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இது சுய தொழில் தேடும் நபர்களா இருக்கலாம். எஸ், சுய தொழில் செய்யும் நபர்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேலை தேடும் நபர்களாகவும் இருக்கலாம். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு மன கஷ்டம், பொருளாதார நெருக்கடி அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ பைல் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு குட்டி பாப்பா வரவும் சான்சஸ் நிறைய இருக்கு. வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள், வீடு வாங்குறது விற்கிறது நான் சொல்லல. ஓகே, வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள், உள் வேலைகளா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு மேல ஏதாவது இன்னொரு பில்டிங் கட்டலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குறது, ஸோ வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கவும் சான்சஸ் இருக்கு இந்த வீக்.
ஸோ வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. வேலை தேடுறதா தான் தேடுங்க. ஆனால் உங்கள் கையில் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலைக்கு தேடுங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. குடும்பம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை எனக்கு வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல வரேன்னு அமைகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ நல்லா பாருங்க. நல்ல வரன் தான் உங்களை நோக்கி வரும் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. எங்கேயுமே ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் அதுவும் விட்டுடுங்க. ஓகேவா? நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு உங்க மனசார நீங்க நம்பினீங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்டிப்பா விரைவா நடக்கும். நமக்கெல்லாம் இங்க நல்லது நடக்குது அப்படின்னு உங்க மனசுல ஒரு துளி சந்தேகம், சந்தேகம் வந்து ஒரு விஷயம் மாதிரி, அது நீங்க கலந்துட்டீங்க, வர நல்லதும் தூரமா போயிடும். அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரியா? ஓவர் கான்ஃபிடென்ட், குருட்டுத்தனமான தைரியம் எதுக்காவது நீங்க போட்டு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. அது தொழில் சார்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒண்டி வேணாம் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் கார்டுல வந்திருக்கு. ஓகே, இப்போ சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், நீ தனித்திருப்பதே இல்லை, நான் எப்பொழுதும் உன்னுடைய இருக்கிறேன் பாபா. நீங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து பிரிஞ்சிருக்க கூடும். ஓகே, பிரிஞ்சிருக்க கூடும். ஆனா நீங்க செய்ய முயற்சிகளால, உங்களோட டெக்னிக்ஸ்னால உங்களோட பார்ட்னர் கூட சேர வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களாகவும் இருக்கலாம், சேருவீங்க. அதே மாதிரி வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஒரு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, குடும்பஸ்தர்கள், இந்த கார்டை பயன் பெற்று எடுத்திருக்கீங்கன்னா நீங்க சிங்கிள் பர்சன் கிடையாது, குடும்பஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆணவா இருக்கலாம், பெண்ணாவா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஓகே, அது மனசுல நல்ல விதைங்க. ஓகே, எப்ப பாரு எதிர்மறையா நிறைய யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுதான் சொல்றேன், எதிர்மறையெல்லாம் தூக்கி போடுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் 100 வாட்டி கூட சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க சொல்லலைன்னா வேற யாரும் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாபா அவங்க கூடயே தான் இருக்காரு. அதுவும் சொல்லிட்டேன். விபூதி, பாபாவோட விபூதி, துணியில இருந்து எடுக்கப்பட்ட விபூதியை நீங்களும் உங்களை குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பூசிக்கோங்க. அது ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தரும். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவன் சித்தமே, அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள். ஏதாவது கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்பர் 2 செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு சில பல கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாபா சொல்ற விஷயம் அது வந்து கடவுள் உனக்கு அந்த மாதிரி இருக்கு, நீ அனுபவிச்சுதான் தீரணும். உனக்கு அந்த வேதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும் அப்பா சொல்றாரு. ஸோ பாபாவை நம்புங்க. எந்த டவுட்ஸ்னாலும் போய் அவர்கிட்ட கேளுங்க, அவரோட கோயில போய் கேளுங்க, இல்ல வீட்லயே இருந்து அவர்கிட்ட மெடிடேஷன் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம், ஏஞ்சல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வச்சு கேளுங்க. ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, எனக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணுங்க. வேற யார்கிட்ட, மனிதர்கள் கிட்ட போய் புலம்பாதீங்க, தெய்வத்துக்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நீங்களே ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ், எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ, பாய். வணக்கம். ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி டெரோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சாய்பாபா பிளெஸிங்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கீங்க? ஃபைல் நம்பர் 3 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆனா கார்ட்ஸ்ல பெருசா பாசிட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே வரல. பிரிஞ்சிருக்கீங்களா உங்களோட பார்ட்னரை, இல்லை ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா, அப்படிதான் கார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லைன்னா என்னோட காதலனோ காதலியோ நான் இன்னும் மீட் பண்ணல, வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, வரன் இன்னும் எனக்கு ஏற்ற வரன் கிடைக்கல, எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? இப்ப நீங்க தனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கு, நீங்க சரி வர கவனிக்காதது போல இருக்கு. ஓகே, இது இப்போ நான் பல் நம்பர் 3 செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான விஷயம் உங்களோட பக்கத்துல தான் இருக்கு. சரியா? எங்கேயோ தூரமா இல்ல. நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். வீட்டுல வரன் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களை சுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்களோட சொந்தக்காரங்கள யாராவது இருக்காங்களா, நல்ல வரன் இருக்காங்களான்னு கொஞ்சம் சல்லடை போட்டு சலிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான வரன் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க, ரொம்ப தூரமா இருக்க மாட்டாங்க. வேலை வாய்ப்பும் சரி, நீங்க தேடுற வேலையை நீங்க எங்கேயோ லைட்டா மிஸ் பண்றீங்க, அது உங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் முயற்சித்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கான வேலை நீங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? முயற்சி ஒண்டி விட்டுடாதீங்க. சில நேரங்கள்ல வேகமா செயல்படுறீங்க. ஓகேவா? வேகம் இருக்கு, ஆனா விவேகம் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை ஒண்டி பாத்துக்கோங்க. ஸ்பீடா போகலாம், தப்பே கிடையாது. பட் அங்கங்க கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வருது இல்ல, ஸோ கொஞ்சம் அப்பப்போ ஸ்லோ பண்ணி நம்ம போற பாதை கரெக்டா அப்படின்ற மாதிரியும் பாத்துக்கணும். ஓகே, கார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. என்னங்க இவ்வளவு குறை சொல்லிட்டு கார்ட்ஸ் நல்லா வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா விஷயங்களும் நடக்கும். வேலை சார்ந்தும் நடக்கும், வரன் பார்த்துட்டு இருந்தாலும் நடக்கும். அப்ராட் போக வேணும் அப்படின்னா சில பேர் வந்து அப்ராட் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கான எந்த முயற்சியும் தடையின்றி நடக்கணும்னா ஏதாவது ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே செல்ஃபா
மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன் சொல்கிற நபர்களாக கூட இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், ஈர்ப்பு விதி பயிற்சி சரியாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள், கரெக்டாக அதே டைமுக்கு பண்ணுறீங்களான்னு பார்க்குங்க, கேட்குறத தெளிவாக கேட்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி நம்ம கேட்குறோம், எஸ் பிரபஞ்சத்துக்கிட்டே என்னவா கேட்குறோம், என்ன வேணும்னு கேட்குறோம், அது ஒரு வார்த்தை நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வார்த்தை நான் சொன்னேன், உங்க கூட இருப்பாங்கல்ல, உங்களோட சுற்றத்தார் இருப்பாங்க, உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, கொஞ்சம் கடுமையா பேசுறீங்களா அப்படின்னா கொஞ்சம் இனிமையா பேச முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. செயல்களில் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல சொல்றதுதான் செய்யறோமா அப்படின்றது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நான் இதை செஞ்சிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு, பட் அது செயல்ல இல்லாத மாதிரி இருக்கு. நான் வந்து டெய்லி அந்த வேலையை இந்த டைமுக்கு முடிச்சிடுவேன், ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், எஸ் கரெக்டா ஷார்ப்பா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 நாள் செய்வீங்க, 3வது நாள் அது கொஞ்சம் அப்படி போயிடுற மாதிரி இருக்கு. ஸோ அதை வண்டி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சுய தொழில் பண்றதா தான் எஸ் சூப்பரா இருக்கு, மற்றவர்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் எதுவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட அவங்களோட ஆலோசனை கேட்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை சார்ந்து இப்ப நீங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மூவ் ஆன் பண்ணுவீங்களான்னு கேட்டா இல்ல, பிரசண்டா எந்த மாதிரி கார்ட்ஸ் எதுவுமே வரல. சரியா? ஸோ பிரிஞ்சிருந்தீங்கனாலும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் நீங்க போடுற எஃபர்ட்ல தான் அது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய மண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நிறைய யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கு. அவ்வளோ வேண்டாம். உங்களுக்கான ஒரு ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, அது எதுவாக வேணா இருக்கட்டுமே, பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லை டிராயிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஷட்டில் விளையாடுறதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுறதா இருக்கலாம், எதனா ஒரு நல்ல மூவி பார்க்கறதா இருக்கலாம். கொஞ்சம் இந்த நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீக் கொஞ்சம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓவரா சில விஷயங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு முடிய மாட்டேங்குது, என்னால் பண்ண முடியல, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு நம்மளே எப்போ பாரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. சரியா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம். ஓகே, சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குல்ல, எப்பயோ கேட்டது. அதே மாதிரி தான் மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயத்த நீங்க அழகா ஈர்ப்பீங்க. இந்த ஓவர் திங்கிங், நடக்காததெல்லாம் நடந்துடுமோ, எதிர்காலத்துல இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதிர்காலத்துல நீங்க சூப்பரா இருப்பீங்க. நம்பர் 3 எடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப சிறப்பான எதிர்காலம் தான் உங்களுக்கு இருக்கு. பட் நீங்களா பயந்துக்கிறீங்க பாருங்க, அந்த பயத்தை ஒண்டி விட்டு ஒழிச்சிருங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. சரியா? ஏனியில ஏறணும்னா ஒவ்வொரு படிக்கட்டா தான் ஏறணும். இங்க கால் வச்சு அங்க கால் வச்சு அங்க கால் வச்சு ஏறினா சரிக்கிடும். சரியா? ஸோ அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நடத்திட்டு இருக்கு. அது நீங்க கொஞ்சம் உட்காந்து அமைதியா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். உடல் சார்ந்து ஏதாவது இருக்குனாலும் அது மெதுவா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, குடும்ப சிக்கல்கள் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, பட் சரியாகிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சரியா? அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி. சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது யோசிக்கணும்னு பேர் வழின்னு நீங்களா தப்பா உங்க மைண்டுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? எஸ், அப்பா சொல்ற விஷயமும் அதே தான். ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தா ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்க. அதே மாதிரி தீயவர்களோட நட்பு இருந்தா அவங்களையும் கொஞ்சம் தூரமா வைங்க. சரியா? இதெல்லாம் அப்பா சொல்ற விஷயங்கள். பற்று இல்லாம இருங்க. சில பேர்கிட்ட வந்து நம்ம ஓவர் அட்டாச்மெண்ட் ஆயிட்டோம்னா அது மறுபடியும் மீண்டு வர்றது கஷ்டம். ஸோ யாரா இருக்கட்டுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மாதிரி பழகுனீங்கன்னா உங்களுக்கு காயங்கள் ஏற்படாம இருக்கும். சில நேரங்கள்ல உங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பயப்படுறீங்கல்ல, அந்த மாதிரி பயங்களே வேண்டாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ நம்ம இங்க தனிமையா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த தனிமையான பாதையில இருட்டா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க மனசு சொல்லிச்சுன்னா அப்பா சொல்ற விஷயம், பயப்படாத, உன் கூட நான் ஒரு தீப ஒளியா காட்சி கொடுப்பேன். சரியா? ஸோ அப்பா உங்க கூட எப்பவுமே இருக்காரு. சரியா? உங்களோட பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் விளக்கு எஸ், அந்த விளக்குல இருந்து ஒரு ஒளி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஒளி வந்து உங்களுக்கு பிரகாசமா உங்களோட பாதையை பிரகாசமா ஆக்கி கொடுக்கும். அது சாய்பாபா கண்டிப்பா செய்வார். நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, இது உங்களுக்கு அவர் கொடுக்குற மெசேஜா கூட இருக்கலாம். சரியா? சில நேரங்கள் உங்க மனசு ஒரு மாதிரி இருள் சூழ்ந்து இருக்குன்னா அது இருள்லாம் சூழ்ந்து இல்லை. ஓகே, நீங்க ஒரு விளக்கேத்துங்க, உங்களோட நம்பிக்கைங்கிற ஒரு ஒளி அங்க கொண்டு போய் வைங்க. உங்களோட மனசுல எவ்வளவு பிரகாசம் வருதுன்னு ஒண்டி பாருங்க. சரியா? ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. பாய். தேங்க்யூ.